30 ஆண்டுகள் ஆயுதம் ஏங்கி போராடி லட்சக்கணக்கான மக்கள் குண்டுகளால் கொல்லப்பட்டு அந்த இனச்சாவி பார்த்ததுனால் வந்த அந்த இனச்சாவை பார்த்தது பெரியாரா? அந்த இனச்சாவை நடத்தினது பெரியாரா? திரும்ப திரும்ப சொல்றீங்க. அதை யார் நடத்தினா? அதை இந்தியாவும் தமிழ்நாடு அரசா? சொல்லுங்க, தமிழ்நாடு அரசு நடத்துச்சா? அன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணியில இருந்தாங்க திமுக. நீங்க பேசிருக்கீங்க. இந்தியா மட்டும். நான் சொன்னேங்க, உன்னுடைய எதிர்வினை என்னன்னு தான் கேட்டேன். இந்தியா மட்டும் நடத்துச்சா? முதல்ல இந்த பொய்யை கட்டமைக்கிறத விடுங்கன்றது. இந்தியா மட்டும் நடத்துச்சா? பல நாடுகள் சேர்ந்து நடத்தினாங்க. அப்புறம் அந்த உண்மையை பேசுங்க. 23 நாடுகள் சேர்ந்து செஞ்சாங்கன்ற உண்மையை மறைக்கிறீங்க. இந்தியா உதவி செய்தது. அதை தான் உதவி செய்யாதுன்னா எதிர்த்தோம். அதான் கேள்வி கேட்டோம். உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு கேட்டோம். அவங்க வெளியுறவு கொள்கை மட்டாங்கொள்கைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எதுக்கத்தானே செஞ்சோம்? எதுக்காம இல்லைல்ல. 23 நாடுகள் சேர்ந்து செஞ்சது அது. அதை என்னைக்காவது சொல்றீங்களா வெளியில? நீங்க போற போக்கில் பெரியார் என்ன கொண்டு வந்து நிறுத்துறீங்க. 23 நாடுகளோடு எதிர்த்து நின்று சண்டையிட்ட ஒரு மாவீரனை தமிழ்நாட்டு மண்ணில் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடின பெரியாரை கொண்டு வந்து நிறுத்துறீங்களே. பிரபாகரனை கொச்சப்படுத்துறது மாதிரி இல்லையா? அது கொச்சப்படுத்துறதா இல்லை? அந்த ஈழ போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்கல்ல. இல்ல, அப்ப யாருக்காக கைத்தடியா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் இந்த கைத்தடி கூட சண்டை போடுறதுக்கா துப்பாக்கி தூக்குனாரு? என்ன பெலிக்ஸ் இது? ஒரு வரலாற்று பிழையை நம்ம செய்யக்கூடாது பெலிக்ஸ். எனக்கு விருப்பு இருக்கலாம், எனக்கு கோபம் இருக்கலாம், எனக்கு பிரபாகரன் அவருடைய அரசியல்ல விமர்சனம் இருக்கலாம். அதுக்காக அந்த போராட்டத்தை நான் கொச்சப்படுத்த முடியுமா? எத்தனை உயிர்கள் போயிருக்கு. விமர்சனம் இல்லாமல் இருக்கா எனக்கு பிரபாகரன் அவர்கள் மேல? ஈழ போராட்டத்தில் விமர்சனம் இல்லாமல் இருக்கா? என்ன எத்தனை பேர் கேட்டாங்க 2009 சிறைக்கு போனப்ப ஏன் போனேன்? ஈழ போராட்டத்துக்கு ஆதரவாக சிறைக்கு சென்ற முதல் முஸ்லீம் நான். என்னை எவ்வளோ பேர் கேள்வி கேட்டாங்க. இலங்கையிலிருந்து வந்து சந்திச்சுட்டு போனவங்கலாம் இருக்காங்களே. நாங்கள்லாம் எதிர்நிலைப்பாட்டை ஏன் எடுத்தோன்னு விளாவாரி எங்ககிட்ட சொன்னாங்களே. அதையெல்லாம் தாண்டி நான் செய்யலை. அதையெல்லாம் தாண்டி நான் களத்தில் நிற்கலை. சிவாஜிலிங்கம் எம்பியை கூட்டிகிட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இஸ்லாமிய அமைப்புகள்கிட்ட தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை. அவர்கள்ட்ட ஆதரவு நிலைப்பாட்டை வாங்கி அறிக்கையை வாங்கி வெளியிடலை. என்னது இது? இங்கே நடக்கிற வாக்கு அரசியலுக்காக நீங்கள் ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து கீழே இறக்கிட்டீங்க. எந்தெந்த நாடுகள்லாம் பிரபாகரனை உச்சி முகர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இப்படி ஒரு இராணுவ கட்டமைப்பு வச்சு ஒருத்தனால நடத்த முடியுதுன்னு. 30 ஆண்டு கால போராட்டம், வான்பட, தரைப்பட, கடற்பட, இவ்வளவு படைகளை வச்சிருந்தவரை அவரோட கருப்பு சட்டை போட்டு மேடை பேசிக்கிட்டு இருந்த பெரியாரோட கொண்டு வந்து சீர்திருத்தவாதியா இருந்தவர் அவர் என்னையாவது அந்த கம்பை வச்சு அடிக்கவாது செஞ்சிருக்காரா யாரையாவது? இவரோட கொண்டு வந்து நிறுத்துறதா ஈழ போராட்டம்? இதுவா தமிழ் தேசியம்?